Question. பெண்களுக்கு இரவு நேர வேலைகளையும் நீண்ட வேலை நேரத்தையும் அனுமதிக்க தொழிற்சாலை சட்டத்தில் எந்த நாடு சமீபத்தில் திருத்தம் செய்தது? Option A. மகாராஷ்டிரா, Option B. கர்நாடகா, Option C. குஜராத், Option D. தமிழ்நாடு. The correct answer is. குஜராத். Question. பில்சி -8 ஆக புதுப்பிக்கப்பட்ட சைபர் பாதுகாப்பு சட்டத்தின் பெயர் என்ன? Option A. தேசிய சைபர் பாதுகாப்பு உத்தி. Option B. விரிவான சைபர் பாதுகாப்பு சட்டம். Option C. தகவல் தொழில்நுட்ப சட்டம். Option D. சைபர் பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பு பாதுகாப்பு முகமை சட்டம். The correct answer is. விரிவான சைபர் பாதுகாப்பு சட்டம். Question. இந்தியாவில் டிவி மதிப்பீட்டு முகமைகளுக்கான விதிகளை திருத்த எந்த அமைச்சகம் முன்மொழிந்துள்ளது? Option A. மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். Option B. தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம். Option C. தகவல் தொடர்பு அமைச்சகம். Option D. கலாச்சார அமைச்சகம். The correct answer is. தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம். Question. இந்திய ஆயுதப் படைகளுக்காக 10 பைசா .05 லட்சம் கோடி மதிப்பிலான 10 மூலதன கையகப்படுத்தல் திட்டங்களுக்கு சமீபத்தில் எந்த அமைப்பு ஒப்புதல் அளித்தது? Option A. நிதி அமைச்சகம். Option B. பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் DAC. Option C. நிதி ஆயோக். Option D. பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு. The correct answer is. பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் DAC. Question. ஆப்கானிஸ்தானில் தலிபான் ஆட்சியை முறையாக அங்கீகரித்த முதல் நாடு எது? Option A. பாகிஸ்தான், Option B. சீனா, Option C. ரஷ்யா, Option D. ஈரான். The correct answer is. ரஷ்யா. Question. இந்தியாவின் முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் திரிபுவன் எந்த நகரில் நிறுவப்படும்? Option A. புது தில்லி, Option B. அகமதாபாத், Option C. காந்திநகர், Option D. மும்பை. The correct answer is. காந்திநகர். Question. பிரதமர் மோடி சமீபத்தில் எந்த நாட்டிற்குச் சென்றிருந்தார், மேலும் அந்நாட்டின் மிக உயர்ந்த சிவிலியன் விருதை பெற்றார்? Option A. கயானா, Option B. ஜமைக்கா, Option C. திரினிடாட் மற்றும் டோபாகோ, Option D. பார்படாஸ். The correct answer is. திரினிடாட் மற்றும் டோபாகோ. Question. டெல்லி வாடகை கட்டுப்பாட்டு சட்டம் காலாவதியான சட்டம் என்று சமீபத்தில் எந்த உயர் நீதிமன்றம் கூறியது? Option A. இந்திய உச்ச நீதிமன்றம். Option B. பம்பாய் உயர் நீதிமன்றம். Option C. டெல்லி உயர் நீதிமன்றம். Option D. மெட்ராஸ் உயர் நீதிமன்றம். The correct answer is. டெல்லி உயர் நீதிமன்றம். Question. அமேசான் எந்த அமைப்புக்காக டீப்லீட் என்ற AI மாதிரியை உருவாக்கியது? Option A. கிளவுட் கம்ப்யூட்டிங். Option B. காமர்ஸ் தளம். Option C. ரோபாட்டிக்ஸ். Option D. தரவு பகுப்பாய்வு. The correct answer is. ரோபாட்டிக்ஸ். Question. எந்த புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு NPS வரிச் சலுகைகளை அரசாங்கம் நீட்டித்துள்ளது? Option A. அடல் பென்ஷன் யோஜனா. Option B. பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான் தன். Option C. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம். Option D. வரிஷ்டா பென்ஷன் பீமா யோஜனா. The correct answer is. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம். Question. காலநிலை மாற்றம் காரணமாக ஏற்படும் சாதனை படைத்த வறட்சிகளை எடுத்துக்காட்டும் அறிக்கையை எந்த சர்வதேச அமைப்பு வெளியிட்டது? Option A. உலக வங்கி. Option B. UNEP ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம். Option C. IMF சர்வதேச நாணய நிதியம். Option D. WHO உலக சுகாதார அமைப்பு. The correct answer is. UNEP ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம். Question. எந்த அமைப்பு 10 அதிநவீன தொழில்நுட்பங்களை தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றியுள்ளது? Option A. DRDO. Option B. HAL. Option C. ISRO. Option D. CSIR. The correct answer is. ISRO.